அனிகா இங்க வாங்க. அம்மா அம்மா வாங்க வா டான்ஸ் ஆடுறேன். அப்புறம் சொல்லு. அம்மா ஐயோ வா வா வா. என்னம்மா நீங்க நிஜமாவே டென்ஷனா இருக்கீங்களா? மா ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைதான். ஆனா எனக்கு தான் புதுசு. நிச்சயமா உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியுமா? மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே. மா யாரும்மா தேடுறீங்க? யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். அந்த புரோக்கர் என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டா அனிதா. அனிதா, நான் கேக்குற கேள்விக்கு நீ எதையும் மறைக்காம எனக்கு பதில் சொல்லணும். சொல்லுங்கம்மா, எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா மறைக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள 5 வருஷமா ராதிகாவை விரும்பினாருன்னு சொன்னாங்களே, அது உண்மை அனிதா? அனிதா, என்கிட்ட மறைக்காம சொல்லு. நீங்க கேக்குறத பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுதான் கேக்குறீங்கன்னு தோணுது. அப்ப புரோக்கர் சொன்னதெல்லாம் உண்மையா? மாப்பிள்ள விரும்பினது ரஜினியே தானா? ஐயோ, அரவிந்த் மட்டும் இல்ல, ரஜினியும் தான் அரவிந்த விரும்பினா. ஆனா என்ன பண்றது, நீங்க தான் என் பொண்ணு ரஜினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லி ராதிகாவை பேசி முடிச்சிட்டீங்களே. ஐயோ அனிதா, என்னம்மா? நீங்க தானே தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் மறைக்காம சொல்லுன்னு கேட்டீங்க. அரவிந்தோட காதலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி இந்த குடும்பத்தை பத்தி எவ்வளவு யோசிச்சான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த குடும்பத்துல யாருமே அவளை பத்தி யோசிக்கவே இல்லை. அவ தனக்குன்னு ஆசைப்பட்டது அரவிந்தா மட்டும்தான். ஆனா அவளோட அந்த ஆசையும் காத்தோட கரைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை அனிதா. மா தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. நீங்க எதையாவது பேசி குழப்பிடாதீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதுக்காக தான் ரஜினி இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கான். புரியாம பேசாத அனிதா. கல்யாணம் முடிஞ்சா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் நீ நினைக்கிறியா? ராதிகாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா சும்மா இருப்பாளாடி? யாரோ ஒருத்தி போட்டு பார்த்தாங்கிறதுக்காக கல்யாண பிளவுஸையே எரிச்சபடி அவ. இந்த விஷயம் மட்டும் அவ காதுக்கு போச்சு. இன்னைக்குன்னு இல்ல, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் கழிச்சு தெரிஞ்சாலும் இவ எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு வந்துருவாளடி. ஐயோ, அவளை நல்லபடியா கரை சேர்த்துட்டோன்னு நினைச்சேனே, இப்படி என் நினைப்புல மண்ணு வந்து விழுந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அனிதா? மா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரஜினி நீங்க பெத்த பொண்ணு தானே? என்ன சொல்ற? இந்த குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டு நிக்கிறா ரஜினின்னு சொல்றேன். ராதிகாவோட வாழ்க்கை வம்பா போச்சுன்னு புலம்புறீங்க. இன்னைக்கு ராதிகா நிக்கிற இடம் ரஜினியோடது. அவ மனசு உங்களால புரிஞ்சுக்க முடியல. ராதிகாமா ராதிகா. இங்க பாருங்கம்மா, இன்னும் எத்தனை காலம் கழிச்சு ராதிகாக்கு பிரச்சனை வந்தாலும் அங்கேயும் தாங்கி பிடிக்க ரஜினி தான் வருவா. அதுதான் என் ரஜினியோட குணம்.
நானும் அதையே தான் சொல்றேன் அனிதா. ரஜினி பொறுமைசாலி, எதையும் தாங்கிப்பா, எதையும் விட்டு கொடுப்பா, புரிஞ்சுப்பா. ஆனா ராதிகா அப்படி இல்லையே. அவ வாழ்க்கைய பத்தி கவலையே இல்லாம தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவாளே. இப்படி பேசி பேசிதான் அவளை பொறுப்பே இல்லாம வளர்த்துட்டீங்க. நீங்க இன்னும் ரஜினியை இளிச்சவாயவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? ராதிகா பொறுப்பு இல்லாம தூக்கி போட்டுட்டு வந்தா கெடடின்னு ஆரம்பத்திலேயே விட்டுருந்தா இன்னைக்கு திருந்தி இருப்பா. ஆமா, நீங்க ரஜினியை எல்லாத்துக்கும் வலி கொடுக்க தான் பெத்தீங்களா? அனிதா, ரஜினி என் வீட்டு ஆம்பளை புள்ள மாதிரிடே. அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கிற துணிச்சல் அவகிட்ட இருக்கு. ஆனா நான் பெத்த மத்தவங்க அப்படி இல்லையே. அதுலயும் இந்த ராதிகாவை நினைச்சா எனக்கு நெஞ்சு அடைச்சுக்கிட்டு வருதுடி. நல்ல நாள்ல கூட என்ன இப்படி அல்லாட விட்டுட்டியே கடவுளே. ரஜினி, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? அம்மா பேசினதெல்லாம் கேட்டியா? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுடி. இந்த நன்றி கெட்ட குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, உன்னை என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரஜினி, எனக்கு வர கோபத்துக்கு நான் என்ன செய்வேனே தெரியாது, பாத்துக்கோ. நீயும் திருந்த மாட்ட, அவங்களும் திருந்த மாட்டாங்க. இப்படி குடும்பம் குடும்பம்னு சதா நினைக்கிற உன்னை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. ரஜினி, நீ உன் மனசை தொட்டு சொல்லு, உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா இல்லையாடி? என்னமோ கல்யாணமாச்சும் நல்லபடியா நடக்கட்டும், உன்னோட இந்த ஆசையை வச்சு நிறைவேறட்டும். நிச்சயமா நல்லபடியா நடக்கும். நீ வா. யார் இவங்கெல்லாம்? எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஹலோ, யார் நீங்க? என்ன இங்க? என்னம்மா மறந்துட்டியா? இன்னைக்கு வட்டி கட்டுற நாள். அதான் நான் பணம் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஐயோ சாரிங்க, நான் மறந்துட்டேன். பாரு, நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லுங்க. நாளைக்கா? அண்ணன் கிட்ட சொன்ன தேதியில பணம் வந்துடணும், இல்லனா பிரச்சனை ஆயிரும். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? பணத்தை கொடுத்தவங்க பின்ன எப்படி பேசுவாங்களா? சரி, காலையில கண்டிப்பா கொடுத்துடுறேன். ப்ளீஸ் ரொம்ப சத்தம் போடாதீங்க. உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். அண்ணன் கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிரும். அது தெரியாம பேசாத. உனக்கு பணத்தை கொடுக்கறது தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? வீட்ல விசேஷங்க. நீங்க அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். யோசிக்காதீங்கண்ணே, நான் பேசுறேன். அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. நீங்க ஃபோன் போடுங்க. ஹலோ. ஹலோ அண்ணே. என்னடா பணம் வாங்கிட்டீங்களா? அண்ணே இல்லண்ணே, நாளைக்கு தரேன்றாங்கண்ணே. நாளைக்கா? போன அந்த பொண்ணுகிட்ட கொடு. அண்ணன் பேசணுமா? ஹலோ. என்னம்மா பணத்தை கொடுக்கும்போது என்னம்மா சொன்ன? கரெக்ட் டயத்துக்கு பணத்தை கொடுத்துறணும். எக்ஸ்ட்ரா டைம்லாம் கேட்க கூடாதுன்னு சொன்னேன்ல.
இப்ப இப்படி பேசினா எப்படிமா? பணம் வாங்கும்போது சரி சரின்னு வாங்க வேண்டியது, அதை திருப்பி கேட்கும்போது டைம் கேட்க வேண்டியது. நாங்க பணத்தையும் கொடுத்து பணத்துக்காக உங்க பின்னாடியே அலைய வேண்டியது இருக்கு. டைம்லாம் கிடையாதுமா, உடனே பணத்தை கொடுத்து அனுப்பு. அண்ணே கண்டிப்பா நான் நாளைக்கு கொடுத்துறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. என் தங்கச்சியோட கல்யாணம் நடந்துட்டு இருக்குன்னு. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் ப்ளீஸ்ண்ணே. சரிம்மா, நாளைக்கு கொடுத்துருவியா? கண்டிப்பா கொடுத்துறேன். ம் ஓகே. கல்யாணம்னு வேற சொல்ற, போன பசங்க கிட்ட கொடு. சரிண்ணே, இந்தாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து முடிஞ்சதும் பணத்தை கையோட வாங்கிட்டு வந்துருங்க. அதை அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. ம். நாளைக்கு நீங்க பணத்தை கொடுக்கற வரைக்கும் இங்கே இருந்து வாங்கிட்டு வர சொன்னாரு. போலாம். போலாம் வா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. நீ நல்லா இருக்கியா? நல்லா சாப்பிட்டீங்க. சரிம்மா, நான் வரேன். சங்கரி, என்ன எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? நான் உங்களை பந்து நடக்கிற இடத்துல போய் கவனிச்சுக்க சொன்னல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சங்கரி, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்த? நீ வரத பார்த்துட்டு உனக்கு இதை எடுத்துட்டு வந்தேன். என்னது இது? ஜூஸ். ஜூஸா? இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, அதுவும் சாப்பிடுற நேரத்துல? என்ன சங்கரி, நீயும் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. வீட்லயும் எல்லா வேலையும் நீ தான் செய்யற. இங்க வந்தும் பாக்குறேன், அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி எல்லா வேலையும் நீ தான் செய்யற. அதுக்கு என்ன இப்போ? எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீ, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கவனிக்கிற. அப்படி கஷ்டப்படுற என் பொண்டாட்டியை கவனிக்க வேண்டாமா? ஆஹா, என்னமோ சரியில்லை. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு தெம்பா வேலை செய்ய. வாங்கிக்க சங்கரி, வாங்கிக்க. இந்தா குடி குடி குடி. போதுமா? ஒழுங்கா போய் வேலையை பாருங்க, போங்க. இப்ப என்ன? உனக்கு என் மேல பாசமே இல்லையா சங்கரி? நிஜமாலுமே என் மேல கோவத்துல இருக்கியா? நான் வேலைக்கு போகல, சம்பாதிக்கலன்னு என் மேல உனக்கு வெறுப்பு தான் இருக்கா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ கஷ்டப்படுறியான்னு தான் உனக்கு நான் ஜூஸ் எல்லாம் கொடுக்கறேன். வாங்கி குடிச்சிட்டு போய் வேலையை பாருன்னு விரட்டுற. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்கன்னு பாசமா ஒரு வார்த்தை சொல்லலையே நீ. சரி போங்க, முதல்ல போய் வந்தவங்களை கவனிங்க. நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், போதுமா? சங்கரி, நீ இந்த வேலையை முடிச்சிட்டு வா. அதுக்குள்ள நானும் ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். என்னது? சின்ன வேலை, ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட. 500 ரூபாயா? என்கிட்ட இது அவ்வளவு பணம் இல்ல, மச்சனிச்சிக்கு கல்யாணம், கவனிப்பே இல்லையான்னு கேக்குறாங்க. அதான் லைட்டா. என்னது? என்ன விளையாடுறீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா குடிக்கிறதுக்கு என்கிட்டயும் வந்து காசு கேட்பீங்க? ஒரு தடவை குடிச்சிட்டு நீங்க கல்யாணத்தை நிறுத்தினதெல்லாம் மறந்து போயிடுச்சா? ஐயோ இல்ல சங்கரி, இந்த தடவை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்க போறேன். நான் லைட்டா சும்மா ஒரு பேருக்கு அடிக்கிற மாதிரி ஷோ காட்டிட்டு வந்துருவேன். அங்க ஷோ பண்ணிட்டு இங்க வந்து சண்டை போடுறதுக்கா? ஐயோ சத்தியமா இல்ல சங்கரி. ரிசப்ஷன் தான் முடிய போகுது. போயிட்டு வந்துட்டு உங்களோடவே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். கல்யாணத்தை கஷ்டப்பட்டு நடத்துறது ரஜினி. அவளுக்கே என்னால ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல. நான் சம்பாதிக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க. 500 ரூபானா லேசா போச்சா உங்களுக்கு? சங்கரி, நான் உங்களுக்கு காசு கொடுக்கலன்னு நேரா சித்தப்பா கிட்ட போய் நிக்காதீங்க, புரியுதா? அப்படி ஏதாவது திட்டம் உங்க மனசுக்குள்ள இருந்தா உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டு போங்க.
திட்டுறாள் அவன் பொண்டாட்டி. ம் இங்க வா. போயிட்டாயா? வாயா. ம் வா. வாங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, அது வந்து சங்கரி. பாத்துக்கலாம் வாங்க வாங்க. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு, தங்கச்சி தொங்கச்சின்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதா. இதுல நான் பெத்தது இருக்கே, அந்த குட்டி பிசாசு பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. இப்பவே இப்படின்னா நாளைக்கு கல்யாணம் ஆனா என்ன நடு ரோட்ல விட்டுற போறாங்க. ஆமாடா மச்சான், நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேக்குற மாதிரி தெரியல. எவ்வளவு நாள் தான் சொல்றேன். அது புரிஞ்சுனா போதும். ஏண்டா இந்த மண்டபத்துக்கே செட் ஆகாத மூஞ்சி மாதிரி இருக்கீங்க? யாரா நீங்கெல்லாம்? என்ன மாப்ள சொல்லுங்கடா. உங்களை பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே. நீங்க பொண்ணு வீடா இல்ல மாப்பிள்ளை வீடா? கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. மாப்பிள்ள பொண்ணு வீடு தானே நம்ம. பொண்ணு வீடுங்க நாங்க. அது யார் எனக்கு தெரியாத பொண்ணு வீட்டுக்காரங்க? நீங்க எப்படி சொந்தம்? கல்யாணத்துக்கு உங்களை யார் கூப்பிட்டாங்க? என்னடா மாப்பிள்ள, எங்களை யாருங்க கூப்பிடணும்? நாங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது. என்ன சொல்றானுங்க? எங்க அண்ணன் கிட்ட வாங்கின வட்டி பணத்துல தான் இந்த கல்யாணமே நடக்குது. ஓ, அந்த கோஷ்டியா? அதுக்கு இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? கடன் வாங்கியிருந்தா வட்டி வாங்கிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு தாமா வந்திருக்கோம். நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு போக வேணாமா? நாளைக்கா? வாங்கிடுவீங்கடா. ஐயோ ஐயோ, எப்படி நீங்க அந்த பணத்தை வாங்க போறீங்களோ எனக்கு தெரியல. என்னவா சொல்றீங்க? வாங்க முடியாதா? அட அறிவு கெட்டவனுங்களே, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு பந்தல் மேளம் சாப்பாடு அது மட்டும் இல்லாம மாலை பூ அப்படின்னு மண்டபத்தோட கணக்க முடிப்பாங்களா இல்ல உங்களுக்கு வட்டியை தருவாங்களா? என்னடா சொல்றாங்க? என்ன மாப்ள, எந்த நம்பிக்கையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டேய், இந்த கல்யாண செலவுக்கே பணம் இல்லைன்னு தானே உங்ககிட்ட காசு வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த காசை வச்சு கல்யாண செலவு பாப்பாங்களா இல்ல உங்களுக்கு வட்டியை கொடுத்துட்டு இருப்பாங்களா? எனக்கு ஒண்ணு புரியலடா. புடிச்ச புடியா நின்னு இப்பவே காசு வாங்கினாதான் உண்டுன்னு வாங்குவீங்களா இல்ல நாளைக்கு வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்களா? ஐயோ, உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்கா? ஆளையும் மூஞ்சிங்களையும் பாரு. ச்சே, போங்கடா அந்த பக்கமா. அண்ணனுக்கு போன போடுறா. ஹலோ அண்ணா, ஒரு பிரச்சனை அண்ணா. அண்ணா இப்ப என்னண்ணா பண்றது? முடிச்ச பொடியா நின்னு வாங்கிட்டு வந்துருங்க. இதுக்கு ஒரு போனை வைங்கடா. சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். டேய், என்னங்கடா நீங்க இன்னும் அங்க போகலையா? ஏமா, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க இருப்பா? என்னையா சுத்தல்ல விடுறீங்க? இருங்கடி, உங்களுக்கு இருக்கு. ஏய், அதோ போறா பாரு. ஆமா, அந்த பொண்ணு ரஜினியோட தங்கச்சி. அவளை போய் புடிங்க. ரஜினி எங்க இருக்கான்னு அவளுக்கு தெரியும். இங்க நின்னு பூச்சாண்டி காட்டாம இடத்த காலி பண்ணுங்க. போங்க போங்க. ரஜினி, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஏதோ என்னால முடிஞ்சது. ஏய் நெல்லு, உங்க அக்காங்கம்மா. அக்காவா? சொல்லு. ஏன் கேக்குறீங்க? நீங்களா யாரு? வட்டி பணம் வாங்கணும். உன் அக்கா எங்க இருக்கான்னு சொல்லு. அது வந்து சொல்லுமா. யோ, யாரையா நீங்க? சின்ன புள்ளைய மிரட்டிட்டு இருக்கீங்க. நீ யாரா?
முதல்ல நீ யாரியா? அக்காவை பார்க்கணுமா? வட்டி பணம் வாங்கணுமா? என்னடா இது, நமக்கே தெரியாம ஒரு ஜெயதான் ஜடப்பினிட்டு உட்கார்ந்துருக்கு. ரஜினிக்கு இப்படி ஒரு புது பிரச்சனையா? சரி, இதை நாமளே டீல் பண்ணுவோம். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னய்யா எரும மாடு மாதிரி இருக்கீங்க? ஒரு சின்ன பிள்ளைகிட்டயா போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? அறிவு வேணா? ஏய்